அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, விழித்திருந்து காத்தல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 42 முதல் 51 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஒரு கிறிஸ்தவ சீடரின் இன்றியமையாத பண்பு விழித்திருந்து காத்தல். மீண்டும் மீண்டும் இதை சுட்டி காட்டும் இயேசு மற்றொரு உவமையில் இதே கருத்தினை விளக்கிச் சொல்வார். ஒரு வீட்டு சொந்தக்காரர் தன் வீட்டை கள்ளருக்கு எதிராக கட்டி காப்பது போல், எந்த நேரத்திலும் திருடரின் வருகைக்கு தயாராக இருப்பது போல், திருடர் போன்று எந்நேரத்தில் வரும் இயேசுக்காக சீடரும் காத்திருப்ப. வீட்டு பணியாளர் பற்றிய இவ்வுரை மத்தேயுவுக்கு மட்டுமே உரிய உரை. மார்க்குவிலும் லூக்காவிலும் காணப்படாத உரை. இவ்வுரையை தன் சமூகத்திற்கென மத்தேயு சேர்ந்திருக்கலாம் என்ப அறிஞர். நிறைகால நினைவில் மூழ்கி மத்தேயுவின் சமூகத்தில் உள் உறவுகளும் மேற்பார்வை பணிகளும் முறையான செயல்படாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு அறிவுரை கூறுவது போல இவ்வுரையில் விழித்திருந்து காத்தல் என்ற அதே கருத்தை வீட்டின் பணியாளர்கள் நடுவில் காட்டுகிறார் மத்தேயு. வீட்டு தலைவர் வருகைக்காக வீட்டு பணியாளர்கள் எப்படி காத்திருப்ப என்பதை விளக்குகிறார் மத்தேயு. நல்ல ஊழியர் வீட்டில் அனைவரையும் காத்து அவர்தம் தேவைகளை நிறைவு செய்வார். கெட்ட ஊழியர் தனக்கென செயல்பட்டு பிறரை மதிக்காது துன்புறுத்தி தலைவரின் வருகையை மறந்திருப்பார். சொந்த வீட்டில் உள்ள கெட்ட ஊழியர்கள் வெளிவேடக்கார பரிசேயர்களைப் போலவே தண்டிக்கப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு தலைவர் இயேசு அவர்களை வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வு ஒரு நாளில் முடிவுறும். ஆனால் அந்த முடிவு எப்போது வரும், எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஒருவர் கூறுவார், இதுதான் எனது கடைசி நாள் என்று வாழ வேண்டும் என்பார். அண்மையில் ஒரு மருத்துவர் நோயாளிகளை சந்திக்க செல்லும் நேரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கிறார். ஒருவர் கிரிக்கெட் ஆடும்போதே மயக்கம் போட்டு இறந்திருக்கிறார். இயேசு நிலையில்லா நம் வாழ்க்கையில் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். விழிப்பா இருங்கள் என்றால் சோம்பலுக்கோ ஆடம்பர வாழ்க்கைக்கோ இடங்கொடாமல் நம் பணி ஆர்வமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிறார். அதற்கு மாறாக பொறுப்பில்லாமல் குடிப்பது போன்ற தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தால் தண்டனை கிடைக்கும் என்கிறார். விழிப்பாய் இருப்பதற்கு திருடர்களிலிருந்து காத்துக்கொள்ள கவனமாயிருக்கும் உதாரணத்தை தருகிறார். ஆயத்தமாயிருங்கள் என்றால் இறப்பினை சந்திப்பதற்கு பயமில்லாமல் தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருங்கள் என்கிறார். ஹெலன் கெல்லர் கூறுகிறார், சூரிய ஒளியை நோக்கி நில்லுங்கள், அப்போது நிழல் உங்கள் பின்னால் விழும். மார்க் டுவையன் கூறுகிறார், இறப்பை பற்றிய பயம் நாம் வாழும் வாழ்வின் முறையிலிருந்துதான் வருகிறது. நல்வாழ்வு வாழ்பவர் இறப்பிற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஆண்டவர் வருகைக்காக விழிப்பாக இருக்கின்றேனா? ஆண்டவரை எதிர்கொள்ள நான் ஆர்வமாக காத்திருக்கின்றேனா? எல்லா சூழலிலும் நான் நல்ல வாழ்க்கை வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஆண்டவரை வருகைக்காக விழிப்பாக இருக்கவும், உம்மை எதிர்நோக்கி ஆர்வமாக காத்திருக்கவும், எல்லா சூழலிலும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.